உடற்கல்வி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு அதை என்ன ஆர்டரில் வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்களே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் வந்துட்டு 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பியை வந்துட்டு நம்மளா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொண்டு போகணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. ஓகே. நம்ம என்னென்ன கொண்டு போகணும், என்ன ஆர்டரில் கொண்டு போகணும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரூமை விட்டு வெளியே வரும்போது நம்ம கொண்டு போன சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் நம்மளே ரெடி பண்ணி இதை செக் பண்ணிக்கிட்டு திரும்பி கொண்டு வந்தது நல்லது. ஸோ இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஒரு காப்பி இந்த ஃபார்மை வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூட ஒரு காப்பி எடுத்துகிட்டு போங்க. பாருங்கள், கால் லெட்ரு சரிங்களா? கால் லெட்ரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும், அது ஒன்று. அனெக்சரி ஃபார்ம் ஒன்று, அதில் வந்து பயோடேட்டா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து அனெக்சரி 2ல் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மு, அதில் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கையில் அட்டஸ்டட் வாங்கிட்டு போகணும். அது ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸு, 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸு, யூஜி டிகிரி ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸு, அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, அது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, அல்லது டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது கொண்டு போகணும். அதில் வந்துட்டு நம்ம 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் எல்லாமே இருந்தால் எல்லாமே 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து நீங்களே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு கொண்டு வந்துடுங்க. மேபி அது உங்களுக்கு அந்த இடத்துல போய் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஐயோ, இது கேட்குறாங்களே அது கேட்குறாங்களே, நம்ம பதட்டப்படாமல் எல்லாமே இருந்தால் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு டிகிரி ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, கான்வெகேஷன் இருந்தாலும் சரி, செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே 2 செட்டு எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஆர்டர் படி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து யூஜிக்கு அடுத்து பிஜி அதே மாதிரி எல்லா மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிஎட்டு, ஸ்பெஷல் பிஎட்டு எல்லாமே எடுத்து வச்சு எல்லா டிகிரி கன்சால்டேட் மார்க் ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது ஈக்குவலன்ஸ் ஜிஓ. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஜிஓ இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம இப்போ வேறு எங்கேயாவது வெளியே இப்போ ஆந்திராவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. அங்கே எம்பிஎட் கூட நிறையா பண்ணியிருப்பாங்க. அங்கே பண்ணுற எம்பிஎட் வந்துட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கான ஈக்குவலன்ஸான டிகிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஜிஓ வச்சுருப்பாங்க. அந்த ஜிஓ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்துக்கு படிச்சிருக்காங்க சர்டிஃபிகேட்டு. அங்கே என்ன கொடுக்குறாங்க, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எலிஜிபிள் டிகிரி. அதாவது ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா நல்லா பார்த்துங்க, நம்ம 1வது படித்தப்போருந்து நம்ம எம்பிஎட் முடிக்கிற வரைக்கும் நம்ம தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கணும். அந்த தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க சர்டிஃபிகேட் தான் வாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, 1வதுலேருந்து 5வது வரை ஒரு ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அப்புறம் 5 to 8 வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. 8 to 10 வரை ஒரு ஸ்கூலு, 10 to 12 வரை ஒரு ஸ்கூல், இந்த மாதிரி விதவிதமாக படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க சில 1வதுலேருந்து 12 வரை ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த இயரை எழுதி எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரையும் இங்கே படிச்சிருக்காரு, அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இப்போ யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி வரணும். ஓகேங்களா? அதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் எம்பிஏ முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் அனெக்சரி 1 ஆர் அனெக்சரி 2 இஃப் அப்ளிகேபிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க. அது 2 கட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டர்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து டிசேபிள் சர்டிஃபிகேட் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. டிசேபிள் சர்டிஃபிகேட் இருக்கவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் வச்சுக்கோங்க. டிசேபிள் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அதை வைக்க தேவையில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி சில பேர் என்ஓசி வாங்கியிருப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் என்ஓசி வரும், ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ஓசி வராது. அது கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் என்ஓசி வாங்கணும். நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே என்ஓசி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அனெக்சரி 3ல் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்மெட் எடுத்து ஃபில் பண்ணி அங்கே இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். டிசி போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அங்கே போய் திடீர்னு வேறு மாதிரி ஃபார்மெட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்கும் டிசியும் எடுத்து வச்சுக்கோங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அது கூட ஒரு சர்டிஃபிகேட்டும் போய் வாங்கிட்டு வந்துருங்க. மெனக்கிட்ட ஒரு 500,000 செலவழிச்சு கூட போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட நம்ம வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வருவாங்க, யாராவது உங்களுக்கு தெரியாமல் கூட யாராவது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கலாம். அவங்கள்ட்ட கூட நீங்கள் பேசி பழகுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்.
சீனியர் ஆர் ஜூனியர் யாராவது இருக்கலாம், உங்கள் கிளாஸ்மேட் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு தெரியும். கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அதாவது அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை பிரிண்ட் எடுத்து அதை உங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அவர் இந்த குரூப் ஏ ஆர் பி ஒர்க் பண்ணுறவங்க யார் வேணால் கையெழுத்து பண்ணலாம். பிஜி ஸ்டாஃப்ஸ் கூட சைன் பண்ணலாம், ஹெச்எம் சைன் பண்ணலாம். டாக்டர்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்சிபிளான பர்சன் யாராவது கெசட்டட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா, அந்த ரேங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கையெழுத்து வாங்கிக்கோங்க. நீங்களுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே ஒரு குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸர் தான். ஸோ நீங்களும் அடுத்து வரவங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், எனி அதர் டாக்குமெண்ட் ஹஸ் கால்டு ஃபார் பை டிஆர்பி. வேறு ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த சர்டிஃபிகேட்டை கூட 2 செட்டு எடுத்துகிட்டு கொண்டு போங்க. அடுத்து பாருங்கள், டிக்ளரேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் about the list of the documents submitted at the time of the certificate verification. இந்த இதுதான் டிக்ளரேஷன் ஃபார்மு. இதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காலை விட்டு வெளியே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் நீங்கள் புதிதாக பதவியேற்று உடற்கல்வித்துறையே மேலும் வலு சேர்க்க எனது வாழ்த்துக்கள். நன்றி. இதை உங்கள் சிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.